எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 செப்டம்பர் 27 வந்து அந்த கரூரில் ஸ்டாம்பேட் நடந்து 41 பேர் இறந்துட்டாங்க. இதில் நிறைய பேர் வந்து இன்ஜுரிஸ் எல்லாம் ஆயிருந்தது. அதை ஒட்டி வந்து நிறைய வந்து இப்போ வழக்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. எஸ்ஐஏ வேண்டாம், சிபிஐ வேணும்னு இவங்க கேட்டிருந்தாங்க. விஜய் அவங்களுடைய வந்து செயலாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதை ஒட்டி வந்து அவருக்கு வந்து ஜான்வரி 12 வந்து ஆஜராகணும் சிபிஐ இன்கொயரிக்கு அப்படின்னு வந்து அவருக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஜான்வரி 12 வந்து 12th and 13th 12th அன்னைக்கு வந்து அவர் வந்து 6 hours வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து பொங்கல் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டதுனால ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவங்க வந்து மண்டே அன்னைக்கு, அதாவது ஜான்வரி 19th அன்னைக்கு வந்து அதை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கொஸ்டினிங் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நாங்கள் கிராஸ் செக் பண்ணுவோம், விட்னஸோடதெல்லாம் வந்து அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிவிகே ஃபங்க்ஷனரிஸ் எல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, விஜய் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த தடவையுமே வந்து க்ளோஸ் டு 6 hours வந்து அவருக்கு வந்து அந்த இன்கொயரி நடத்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் வந்து இது தமிழ்நாடு இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த டெசிஷன் வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா வந்து பகுத்தாய்வு செய்யப்பட்டு அந்த அக்யூஸ்டு அந்த இதில் வந்து விட்னஸ்ஸு யாரெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து இருக்காங்களோ அவங்கள தரும் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட்டை யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த கேஸில் வந்து இருக்கிறவங்க அது அந்த ப்ராசஸ்லாம் வந்து கிளியரன்ஸ் அதை பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ரேலிக்கு வந்து அந்த கிளியரன்ஸ் கொடுத்தது அதெல்லாம் வந்து இப்போ செக் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த ப்ரோப் ஏஜென்சி வந்து டிவிகே சீஃப் அதாவது விஜய் வந்து முக்கால்வாசி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த டேயில் வந்து ஃபுல்லாக வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஏன் வந்து அவர் டிலே பண்ணார் வரத்துக்கு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ டிலே பண்ணியிருக்காரு அந்த வர வேண்டிய இடத்துக்கு. அவர்கிட்ட இந்த கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது வந்து அந்த இடத்துக்கு வந்து யாராவது வந்து லேட்டாக வாங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாங்களா அந்த ஈவெண்ட்டுக்கு, அதனால தான் அவர் லேட்டாக வந்தாரா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க. இல்லாட்டி அது அவருடைய சுய முடிவாது அப்படிங்கிறதையும் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த பொலிட்டிக்கல் கேதரிங் அந்த வராரு அப்படிங்கும்போது கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறனால அவர் எங்கேயாவது வந்து அங்கே மாட்டிக்கிட்டாரா எங்கேயாவது அப்படிங்கிற அந்த கொஸ்டினையும் வந்து அவர்கிட்ட எழுப்பி இருந்திருக்காங்க. இவர் வந்து சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து லோதி ரோடில் காலையில் 10:20 AM வந்திருக்காரு மண்டே அன்னைக்கு. ஈவினிங் வந்து 5 PM வந்து கிளம்பியிருக்காரு அப்படின்னு வந்து அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த டிவிக்கு அந்த லீடர் நிர்மல் குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரூவ் பண்ணுறவங்கக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் நிறைய வந்து ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு சுற்றி அப்படின்னு வந்து சொல்கிறாரு சோஷியல் மீடியா அந்த இதில். பட் ஆனால் வந்து கரூரில் என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த சிடி நிர்மல்குமார் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த எம்பிஸ் வந்து டெல்லியிலேருந்து கரூருக்கு போயிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு பிஜேபி பிரசிடெண்ட்டு கூட வந்து அதை வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திரும்பி வந்து விஜய் இந்த ப்ரோபுக்கு வந்து சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அழைக்கப்பட மாட்டார் அப்படின்னு வந்து நிர்மல்குமார் வந்து சொல்கிறாரு. பட் அவங்க வந்து என்ன வந்து விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. போலீஸ் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா விஜய் வந்து லேட்டாக வந்ததுனால தான் வந்து கூட்டம் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாகி ட்ரிகர் ஆச்சு அந்த வென்யூவில் வந்து அந்த ஸ்டாம்பேட்னு இந்த துர்சம்பவம் நடக்க காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னா வந்து அதை டினை பண்ணுறாரு. இல்லை இது வந்து எனக்கு வந்து புவர் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கு, அப்புறம் வந்து எனக்கு அகைன்ஸ்டாக இது வந்து செய்யப்பட்ட சதி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சிபிஐட்ட சொல்லியிருக்காருன்னு தான் நியூஸ் வந்திருக்கு. அதான் கவர்மெண்ட் வந்து அந்த எஸ்ஐடியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸை வந்து விசாரிங்க அப்படின்னு. அதை வந்து சிபிஐ எடுத்துக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம். இதில் வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பேட் ரிலேட்டடாக வந்து கேதர் பண்ணப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ரிட்டையர்ட் ஜட்ஜோட தலைமையில் 3 பேர் கொண்ட அந்த இதை வச்சு சிபிஐ வந்து ப்ரோப் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆல்ரெடி அதுதான் வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதில் வந்து சிபிஐ வந்து கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே வந்து அவர் கிளம்புறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத, அதாவது லாஸ்ட் டைம் கேட்டதே தான் மோரர்லெஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. பட் இனியும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை என்ன ஏதுங்கிறது. இனிமேல் ஃபர்தராக தெரிய வரும். இப்போ வந்து யார் இதில் அக்யூஸ்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இன்றைக்கி வேறு அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோடது வந்து ஹை கோர்ட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு நியூஸ் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.